தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன் காணலாம். நம்முடைய சேனலில் நட்சத்திர பலன்கள் பதிவிட்டு ஒரு வருடத்திற்கு மேலாகிவிட்டது. அதனால் செவ்வாய் பெயர்ச்சி பலன் ஒவ்வொரு நட்சத்திர ரீதியாக பலன்கள் காணலாம். மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா கேதுபவனுடைய 3வது நட்சத்திரம், முதல் நட்சத்திரமாக முழு 4 பாதங்களும் அமர்ந்திருக்கிறது. மூல நட்சத்திரத்தில் ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா சுறுசுறுப்பானவர்கள், மற்றவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பதில் முதன்மையானவர்களாக இருப்பாங்க. அரசியல் சம்பந்தம் இவங்களுக்கு உண்டு. பார்த்தீங்கன்னா எந்த தொழில் செய்தாலும் முதலாளித்துவம் இவங்களுக்கு உண்டு. எந்த தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அதில் அந்த தொழிலுக்கு இவங்க முதன்மையாக யூனியன் தலைவராவதற்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி பஞ்சாயத்து பண்டி மற்றவர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதில் மூல நட்சத்திரக்காரர்கள் முதன்மையானவர்கள். மற்றவர்களுக்கு முன்பின் தெரியாதவர்கள் கூட உதவி செய்வதில் வல்லவர்கள். நல்லா கேட்டுங்க, ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகும் போது நல்ல விதமாக இருக்கலாம், கெட்ட விதமாக இருக்கலாம். ஒரு ராசி ஒரு ஜாதகனுடைய தலையெழுத்தையே மாற்றிடும். ஒரு மாத கிரகம் இருக்கிறது, 1.5 மாத கிரகம் இருக்கிறது, 1 வருட கிரகம், 1.5 வருட கிரகம், 2.5 வருஷத்து கிரகம் கூட இருக்கிறது. பார்த்தீங்கன்னா சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு, வண்டி வாகனம், நிலம், சொத்துக்கள், வசதி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசு பதவி, அரசு வேலை, அதிகாரமாக முதலாளியாக இருந்து மேனேஜராக இருந்து மற்றவர்களுக்கு வேலை கொடுத்து மற்றவர்களிடம் வேலை வாங்குற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். அதே சுய ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு விட்டார் என்றால் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம், பல லட்சம், பல கோடி ரூபா கடன் வாங்கி கடன்காரனாக ஆகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்திடும். அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபட்டு காவல் நிலையம், கோர்ட்டு கேஸுன்னு சிறைசாலை கூட செல்ல வச்சிடும். தனுசு ராசி மூல நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் திசை உண்டு. காலபுருஷனுக்கு 1 8ஆம் வீட்டின் அதிபதி தான் செவ்வாய். இப்போ செவ்வாய் திசை வரும்போது செவ்வாய் திசை கடந்தவர்களுக்கு பிரச்சனை இல்லை. செவ்வாய் திசையில் தற்போது உள்ளவர்களுக்கு செவ்வாய் 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடிவயிறு சார்ந்த பிரச்சனை, வேதனைகளை கொடுக்கும். அடிவயிறு அப்படின்னா சிறுநீரகம் இருக்கிறது. இப்போ தான் பெரும்பாலும் கிட்னி கல், கிட்னி சார்ந்த பிரச்சனை, இது மாதிரி பெரும்பாலானவர்களுக்கு எங்கே பார்த்தாலும் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, டயாலிஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு செவ்வாய் திசை நடந்துச்சுன்னா அவங்க குடும்பத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தே தீருது. மூல நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் திசை வரும். செவ்வாய் திசை கடந்தவர்களுக்கு பிரச்சனை இல்லை. செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடு வேண்டும். ஏன்னா உங்களுக்கு அடுத்த 1.5 மாத காலம் 7வது வீட்டிற்கு செவ்வாய் வருகிறார். 7ஆம் இடம் என்பது கலத்தர ஸ்தானம், நண்பர்கள் கூட்டாளிகள் ஸ்தானம். 7வது வீட்டிற்கு செவ்வாய் நேர் 7ஆம் பார்வையால் தனுசுவை பாரி செய்கிறார். செவ்வாய் ஒரு வெப்ப கிரகம், சூரியனை விட பல மடங்கு வெப்பமான கிரகம். அந்த வெப்பம் தனுசு ராசியை பாரி செய்யும்போது அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் பெரும்பாலானவர்களுக்கு ஏற்படும். என்ன பலனை இப்படி சொல்கிற அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க, இதெல்லாம் உண்மையாக நடக்கக்கூடியது தான். ஏன்னா செவ்வாய் பார்வையில் வரும்போது நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்ணும். நேரம் தகுந்து காலையில் சாப்பிட்ற சாப்பாடு மத்தியானம் சாப்பிட்ற சாப்பாடு சாயந்தரம், இப்படி நேரம் தகுந்து சாப்பிட்டிங்கன்னா வாந்தி, பேதி, வயிறு கெட்டு போயிடும். ஒரே நாள் பேதியாகி மரணம் அடைந்தவர்கள் உண்டு. ஏன்னா 7வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது இந்த மாதிரியான பிரச்சனைலாம் உண்டு பண்ணும்.
அதுக்கு தான் ஜோதிடத்தில் முன்கூட்டியே சொல்வது. தனுசு ராசிக்கு 5, 12ஆம் அதிபதி தான் செவ்வாய். அடுத்து வரக்கூடிய 45 நாட்கள் 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்திலே மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதத்திலும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்திலும், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார். பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி ஜென்ம ராசியை பார்வை செய்வது யோகமே. உங்கள் பிள்ளைங்க சம்பாதிக்கக்கூடிய வயதில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்லா சம்பாதிப்பாங்க. அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. 7ஆம் அதிபதி ஜென்ம ராசியை பார்வை செய்யும்போது மூல நட்சத்திர அன்பர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய கடந்த கால பிரச்சனைகள், கடந்த 1.5 மாதம் 6வது வீட்டில் செவ்வாய் சென்றதை விட 7வது வீட்டில் செவ்வாய் வரும்போது கடந்த கால பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி தான். 12ஆம் அதிபதி 7வது வீட்டிற்கு வரும்போது வெளியூர் சார்ந்து, வெளிநாடு சார்ந்து வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இப்போ முயற்சி செய்யலாம். கண்டிப்பாக 12ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கும்போது கடல் கடந்து போய் வேலை பார்க்கலாம், கடல் கடந்து போய் படிக்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார். 12ஆம் அதிபதி 7வது வீட்டில் நின்று ஜென்ம ராசியை பார்வை செய்யும்போது கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளியில் போய் சாப்பிடக்கூடியவர்கள், ஹோட்டலில் போய் சாப்பிடக்கூடியவர்கள் உடலுக்கு ஒத்துக்காத உணவை சாப்பிடாதீங்க. ஏன்னா காசு கொடுத்து காண்டு வாங்கின கதையாயிரும். 7வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது வயிற்று வலி, சாப்பாடை சரியில்லைன்னா வயிற்று கடுப்பு, வாந்தி பேதி ஏற்பட்டு உடல்நிலை ரொம்ப மோசமாக போயிடும். 7வது வீட்டிலே செவ்வாய் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள் ஒரு சிலருக்கு சண்டை சச்சரவு வரலாம். ஒருத்தர் போய் ஒளிஞ்சிக்குவாங்க, ஒருத்தர் போய் தேடுற மாதிரி, ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அடுத்த 1.5 மாத காலம் 45 நாள் யாரையோ ஒருத்தரை தேடி தேடி உங்களுக்கு பணம் காசு செலவாகிற மாதிரி இந்த செவ்வாய் 7வது வீட்டில் நிற்கும்போது ஏற்படுத்தி விடுவார். ஏன்னா செவ்வாய் ராகு நட்சத்திரத்திலே செல்ல போகிறார். அப்போ ராகு 3வது வீட்டிலே செவ்வாய் நட்சத்திரத்திலே இருக்கிறார். ராகுவும் செவ்வாயும் நட்சத்திர பரிவர்த்தனை. ராகு நட்சத்திரத்திலே 7வது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது கொஞ்சம் மறைமுகத்தன்மை, ஒருத்தர் ஒளிஞ்சிக்கிறது, ஒருத்தர் கண்டுபிடிக்கிற மாதிரி, உங்கள் குழந்தைகளாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கலாம், கண்டுபிடிக்கிற மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்திடும். அதனால் உங்கள் குழந்தைகளையோ உங்கள் வாழ்க்கை துணையோ இப்போ சண்டை பிடிக்கிறது, அடிக்கிறது, திட்டுறது இதெல்லாம் மூல நட்சத்திர அன்பர்கள் தவிர்த்து விடுங்க. மங்களக்காரகன் செவ்வாய் 7ஆம் வீட்டில் வரும்போது அவர் வண்டி வாகனம், இயந்திரம், விவசாயம், யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலைக்கு அதிபதியானவர். இப்போ விவசாயம் சார்ந்து வண்டி வாகனங்கள் வைத்து இருப்பவர்கள் நல்ல வருமானம், அதிக பணம் சம்பாதிக்கலாம். வண்டி வாகனம் ஓட்டுநர்கள், டிரைவர்களுக்கு சிறப்பு. யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு. ஏன்னா செவ்வாயுடைய 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 10வது வீட்டின் மேல் விழுகிறது. அப்போ வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம். விவசாயம், மண்ணிலம், பூமி சார்ந்த தொழில்களை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவு நல்ல மகசூல் எடுக்கலாம். 10ஆம் இடம் உங்களுக்கு வலுவாகிறது. அப்போ பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கூடுதலாக கஷ்டப்படுற மாதிரி, கொஞ்சம் இன்னும் 2 மணி நேரம் ஓவர் டியூட்டி பார்க்கக்கூடிய சூழ்நிலை மூல நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா பிரஷர், சர்க்கரை, உடம்புல ரத்தம் சார்ந்த பிரச்சனைலாம் இந்த செவ்வாய் திசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் ஏற்படுத்துது. இந்த செவ்வாய் திசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அடி வயிறு சார்ந்த பிரச்சனை. அதனால் செவ்வாய் திசை உங்களுக்கு நடந்துச்சுன்னா உங்கள் குடும்ப நபர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். ஏன்னா காலபுருஷனுக்கு 8வது வீட்டு அதிபதி தான் செவ்வாய். தனுசு ராசிக்கு 7வது வீட்டிலே அமர்ந்து ஜென்ம ராசியை பார்வை செய்கிறார். அப்போ மூல நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள்
உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. தேவையில்லாத பயணங்களை தவிர்த்து விடுங்க. தேவையில்லாமல் வண்டி எடுத்துக்கிட்டு இங்கே போகிறது அங்கே போகிறது, உடல் அலைச்சலை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. செவ்வாயுடைய 8ஆம் பார்வை 2வது வீட்டின் மேல் விழுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா வாக்கால் பேச்சால் தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள், இப்போ கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடியவர்கள், மற்றவர்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மூல நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறையா பஞ்சாயத்து தீர்த்து வைப்பீங்க. நிறையா பேருக்கு உதவி செய்வீங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுகிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.